ஐயா உங்க பேர் என்ன ஐயா? என் பேர் சுப்பிரமணி. சுப்பிரமணி. சரி. உங்க ஊரு? படப்பை தான், பெரியார் நகர். அப்படியா? படப்பை. உங்க சொந்த ஊரே படப்பை தானா? சொந்த ஊரே படப்பை தான். படப்பை பெரியார் நகர்ல வந்துட்டோம். சரி சரி சரி. உங்க பெற்றோர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்க அப்பாவை பத்தி. உங்க அப்பா பேர் என்ன? உங்க அம்மா பேர் என்ன? அப்பா பேர் ரத்தனம், எங்க அம்மா பேர் திருப்புறம். சரி 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 சரி. எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, யாரும் இல்லை. அப்படியா? உங்க அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? எல்லாம் தறி வேலை தான், கைத்தறி தான். அப்படியா? சரி 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 சரி. உங்க அம்மா? எங்க அப்பாவும் கைத்தறி தான் செஞ்சாரு, நானும் அந்த வேலை தான் செய்யறேன். அப்படியா? சரி 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 சரி. உங்க கூட பிறந்தவங்க? பசங்க 4 பேர் இருக்கிறாங்க. அப்படியா? உங்களுக்கு பையங்க 4 பேரா? சரி. உங்க கூட பிறந்தவங்க? என் கூட பிறந்தவங்க அண்ணன் ஒன்று, எங்கள் தம்பி ஒன்று, எனக்கு சின்னவன். எங்கள் தங்கச்சி ஒன்று, எனக்கு ஒன்று. சரி சரி சரி. யாருமே இப்போ இல்லை. அப்படியா? நானும் எங்கள் அண்ணனும் தான் இருக்கிறோம். சரி 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 சரி. இது உங்க உங்க வீட்டுக்கார அம்மாவை பற்றி சொல்லுங்க. எங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கார அம்மா? அது மீனாட்சி. மீனாட்சியா? அவங்கள எப்போ பார்த்தீங்க முதல்ல? அவங்கள எப்போ பார்த்தீங்க முதல்ல? நான் கல்யாணம் பண்ணி இங்கே தான் பண்ணி வந்துட்டோம். தான் திருக்கல்குன்றத்தில் இருந்தான். அப்புறம் இங்கே பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கின்னு இங்கேயே வந்துட்டோம். அப்படி. சரி 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 சரி. முதல்ல எப்போ பார்த்தீங்க? அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ்லாம் இல்லை, எல்லாம் அவங்க பார்த்தா முடிச்சு வச்சாங்க. சரி 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 சரி. அவங்கள பற்றி சொல்லுங்க கொஞ்சம். மீனாட்சி அம்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க நல்லவங்க தான். அவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, வீட்டோட வாழ்ந்துக்கின்னு இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. உங்கள் குழந்தைங்க 4 பேர், அவங்க பேர் என்ன? அவங்க பேர் வந்து எங்கள் தங்கச்சி பேர் வந்து லலிதா. சரி. எங்கள் தம்பி பேர் கணபதி. சரி 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 சரி. எங்கள் அண்ணன் பேர் கன்னிப்பன். சரி சரி சரி. உங்கள் குழந்தைங்க பேர்? உங்கள் குழந்தைங்க பேர்? உங்களுக்கு குழந்தைங்க? என் பையன் பசங்க பேர். உங்கள் பசங்க பேர்? மனோகர் ஒன்று, திருஞானம் ஒன்று, துரை ஒன்று, அமிதா ஒன்று. சரி 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 சரி. அப்போ நானும் மிஸ் பண்ணாமல் சொல்லிட்டீங்க. 5 பேர். சரி 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 சரி. தங்கராஜ் ஒன்று. சரி 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 சரி. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்குள்ள ஆசையை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை, உங்களோட ஆசையை பற்றி சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஆசையை பற்றி சொல்லுங்கள். இந்த இடத்த வாங்கணும், அதான் இந்த இடத்த வாங்கணும், இல்லை ஆம்பூரில் போய் பிரியாணி சாப்பிடணும், அது மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கடையில் போய் அது சாப்பிடணும், இந்த கடையில் கிடையாது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ இந்த ஊரை வாங்கணும் அப்படிலாம் ஆசை இல்லை? எங்கள் ஊரை இந்த ஊரை வாங்கணும்னு ஆசை இல்லை? இந்த ஊரை வந்தது ஆசை தான், வந்தோம், அதான் இருக்கிறோம். சரி 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 சரி. உங்கள் பேர குழந்தைகளை பற்றி சொல்லுங்கள். எங்கள் பேரனுங்களா வந்து இப்போ எங்கள் பசங்க இப்போ அணு ஒன்று பொண்ணு. சரி. இது அர்ஜுனு சரி பையன். அவ்வளோதான், அது 2 பேர் தாங்கிறாங்க. சரி சரி சரி. எங்கள் பொண்ணுக்கு பேரெல்லாம் இருக்கிறாங்க. அர்ஜுன், ஜெய் ஒன்று, பர்னு ஒன்று, அவ்வளோதாங்க 2 பேர். சரி சரி சரி. எங்கள் பொண்ணுக்கு பேரம். சரி சரி சரி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு வயசு இப்போ 70 வயசுக்கு மேலே ஆகுது. நீங்கள் இந்த 70 வருஷத்தில் என்ன கற்றுக்கிட்டீங்க? நான் என்ன கற்றுக்கிறேன்? ஒன்றும் தறி தான் நெச்சிங்க அழுகிறேன் இன்னும். சரி 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 சரி. ஒன்றும் உங்களால் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது சொல்லுங்களேன். மறக்க முடியாத சம்பவம் அதெல்லாம் எதுவும் அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி. உங்களுக்கு எந்த பலகாரம் பிடிக்கும்? எனக்கா ஸ்வீட் தான் பிடிக்கும். அதான் ஸ்வீட்டில் எந்த ஸ்வீட்டு பிடிக்கும்? இனிப்பில் எந்த இனிப்பு பிடிக்கும்? கேசரி. அப்போ கேசரியை விடுறதில்ல, வரிசையாக இனிப்பு அடிக்கிற வேண்டியதான், கேசரி லட்டுன்னு. சரி. உங்கள் ஸ்கூலு நீங்கள் எங்கே படிச்சீங்க? ஏதாவது படிப்பு படிக்கல. சரி 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 சரி. படிக்க தெரியாது, அந்த பக்கம்னா போகவே இல்லை. அந்த நாளில் அனுப்பிச்சாங்க, அந்த நாளில் ஊரை சுற்றின்னு வந்துட்டோம். சரி சரி சரி. நமக்கு வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால படிக்க நேரம் இல்லை. சரி. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம்.